ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். சுராச்சாரியாஜ வித்மகே சுரஸ்ரேஷ்டாஜ தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் தற்சமயம் நமது டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவானுடைய வக்ரகதி பலாபலன்கள், வக்ர பயிற்சின்னு சொல்லலாம். அந்த வக்ரகதி பலாபலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசி நேயர்களுக்கும் என்ன நன்மைகள் தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் விரிவாக காண்கிறோம். குரு வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். பயிற்சி அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறது தான் பயிற்சி. ஒரு இடம் பெயர்றது. இப்போ இந்த வீட்டில் இருக்கோம்னா 100 வீட்டுக்கு போகிறது தான் பயிற்சி. ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இடம் மாறலை, அதே விஷபராசியில் தான் இருக்கார். வக்கரம் அப்படின்னா திரும்பிக்கிறது. அவனுக்கு வக்கர புத்திடா அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா? அதாவது ஆப்போசிட், நேரான புத்தி இருக்கிறவன் நேர்மையாக இருப்பான். அவனுக்கு வக்கர புத்திங்கும்போது அவனுக்கு திரும்பின புத்தி, அதாவது தாறுமாறாக இருக்கிறது, திரும்பி இருக்கிறது. அப்போது அதே வீட்டிலேயே குரு பகவான் உங்களை பார்க்காமல் திரும்பி உட்காந்துக்கிறது பேர் வக்கரம்னு பேர். அது பயிற்சின்னு சொல்ல முடியாது. நிறையா சேனல்களில் நிறையா டிவியில் பார்த்தீங்கன்னா அதை பயிற்சின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம்ங்கிறது வேறு, வக்ரம் தான் கரெக்டான வார்த்தை. இப்போ குரு வக்ரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதற்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம குருன்னா யார்? இப்போ நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். 9 கிரகங்கள். அவங்க இல்லாமல் இந்த உலகங்கள் இயங்காது. 12 ராசிகள், 9 கிரகங்கள். நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த 12 ராசிகளும். சிம்ம ராசி சூரிய பகவானுக்கு வீடு, கடகராசி சந்திர பகவானுக்கு வீடு, மேஷம் ரிச்சிகம் செவ்வாய் பகவானுக்கு வீடு, மிதுனம் கன்னி புத பகவானுக்கு வீடு, தனுசு மீனம் இது 2 குரு பகவானுக்கு வீடு, குருவோட வீட்டில் பிறந்தவர்கள். ரிஷபம் துலாம் சுக்கிர பகவானுடைய வீடு, மகரம் கும்பம் சனி பகவானுடைய வீடு. அப்போது 9 கிரகங்கள், 12 ராசிகள். 5 கிரகங்களுக்கு 2 வீடு, 2 10, சூரியன் 1 11, சந்திரன் 1 12. வீடுகள் முடிஞ்சது, ராசிகள் முடிஞ்சது. ராகு கேதுகளுக்கு அப்படின்னு சொந்த வீடு கிடையாது. அப்போதைக்கு பயிற்சியாக எங்கே இருக்காங்களோ அது சொந்த வீடு. இப்போ ராகு பகவானுக்கு மீனராசி சொந்த வீடு அடுத்த பயிற்சி வரைக்கும். கேது பகவானுக்கு கன்னி ராசி இப்போ சொந்த வீடு. சரியா? எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே யாரும் தங்கி இருக்கிறதில்ல. பல வேலைகளாக அங்கேயும் எங்கேயும் அலையிறோம், ஓடுறோம். அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அவங்கவுங்க வீடு, இப்போ நான் சொன்னேன் அந்த 12 ராசிகள் அவங்கவுங்களுக்கு ஒரு வீடு சொன்னேன், அதிலேயே இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாங்கன்னு நினைக்க வேண்டாம். அவங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. அதற்கு பெயர் பயிற்சின்னு பேர். எப்படி ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு பெயர் தான் பயிற்சி. அதே ராசியிலே இருந்தால் வக்கரம் அல்லது நேராக இருக்கிறது. இது 2 தான். இப்போ பயிற்சி ஆகிறதுல பார்த்தோம்னா, அதிகப்படியாக ஒரு கிரகத்தில் தங்கி ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படின்னு பண்ணுறது 4 கிரகங்கள் மட்டும்தான். ஃபஸ்ட்டு சூரிய பகவான் 1 மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார், அப்புறம் பயிற்சி ஆகிடுவார். சூரிய பயிற்சி. சந்திர பகவான் வெறும் 2.5 நாள் மட்டும்தான், 2.5 days, அப்புறம் பயிற்சி. 2.5 நாளைக்கு பயிற்சியாக இருந்த ஒருத்தர் தான். செவ்வாய் புதன் சுக்கிரன்னா 40 நாள் 45 நாள். அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் நமக்கெல்லாம் தரக்கூடிய கிரகங்கள். ஃபஸ்ட்டு சனி பகவான் 2.5 ஆண்டுகள், 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படிங்கிறது பண்ணுறார். அதுக்கு அடுத்தது ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது பண்ணுறாங்க. அப்புறம் குரு பகவான் 1 வருடம் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார். இது பயிற்சி விவரங்கள். எதற்காக சொல்கிறேன்னா, இந்த 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு. நமக்கெல்லாம் ஒரே வீட்டிலே 5-6 பேர் இருந்தாலும் எல்லாம் ஒரே வேலையை செய்கிறது இல்லை. அவர் இதில் இருக்கார், இவர் இன்கம் டேக்ஸில் இருக்கார், அவர் கஸ்டம்ஸ் இருக்கார், போலீஸாக இருக்கார், இவர் தாசில்தார், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அலுவலில் இருக்கும். அந்த மாதிரி இந்த 9 கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டால், சூரிய பகவானுக்கு என்ன வேலைன்னா ஆத்மகாரகன் பித்திருக்காரகன்னு பேர். நம்மளுடைய ஆத்மா, ஹிருதய சம்பந்தமான நோய்கள், அரசியல், அரசாங்கம், அரசு வேலை, தகப்பனார் வழி சொத்து, தகப்பனார் உடல் நலம், இதெல்லாம் பார்த்துக்கிறது சூரியனோட வேலை. சந்திர பகவானுக்கு என்ன வேலைன்னு பார்த்தோம்னா மனோகாரகன் மாத்ருகாரகன். தாயாரை பற்றி நான் சொன்னேன், தாயார் உடல் நலம், தாயார் வழி சொத்துக்கள், தாயார் வகையான உறவுகள், மனசு, நம்மளுடைய மனோரீதியான எண்ணங்கள், செயல்கள், புத்திகள், ஒரு சைக்கார்டிக் ப்ராப்ளம் வர்றது, மனோ பயம் வர்றது, பதட்டம் வர்றது, தெளிவில்லாமல் தெரிகிறது,
சந்தோஷமாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் சந்திரன் தான் காரணம். அவருடைய வேலை அது. செவ்வாய் பகவான் பூமிகாரகன், சகோதரகாரகன், மருத்துவகாரகன், இப்படி சொல்லலாம். பூமி, நிலம், வீடு, விவசாயம், அக்ரிகல்ச்சர், நிலத்தடி நீர், நெடுஞ்சாலை, கட்டுமானங்கள், காவல்துறை, உணவு, மருத்துவம், சகோதர வர்க்கம், இதெல்லாம் அவர் பார்த்துப்பார். உடன் பிறந்தவர்கள் இதெல்லாம். 4வது பார்த்தோம்னா புத பகவான். புதனுக்கு என்ன வேலைன்னா வித்தைக்காரகன். படிப்பு, உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு, இது புதனால தான். அதனால தான் பொன் கிடைத்தாலும் கிடைத்தும் புதன் கிடைக்காதும்பாங்க. பேர்பட்ட நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான தெய்வத்தில் ஒருத்தர் புதன். அப்புறம் பார்த்தோம்னா குரு பகவான். குரு பகவானுக்கு மட்டும் இந்த கிரகங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஒன்று உண்டு. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க. குரு பகவான் மட்டும் பார்த்தாலே போருமா, இங்கே இருக்கணுங்கிறதே இல்லை. மற்றவங்க இந்த இடத்துல இருந்தால் தான் சிறப்பு. குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ திருமண பலன், திருமணமாகிறது, வம்ச விருத்தி ஏற்படுது, பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள், இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் ஒரு திருமணம் பண்ணுறோம்னா குரு பலன் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க. அந்த குரு பலன் அப்படிங்கிறது குரு எந்தெந்த இடத்த பார்ப்பார்? அவர் உட்கார்ந்த இடத்துல வந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இங்கெல்லாம் குரு பார்வை. ஸோ இந்த இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா நமக்கு பார்வைப்பட்டதுனாலும் அந்த குரு பலன் கிடைக்கும். குருவனுடைய அனுகிரகத்தால் நான் சொன்ன திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து பத்துக்கள், உத்தியோகங்கள், ஆடை ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள், பொருளாதாரங்கள், இவையெல்லாம் குரு பகவானால் ஏற்படுறது. அடுத்தது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால் கலத்திரக்காரர்கள். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, சந்தோஷங்கள், தாம்பத்தியம், பொருளாதாரங்கள், வங்கி, நிதி நிறுவனம், ஃபினான்ஸ், இதெல்லாம் சுக்கிரனுடைய வேலை. ஆபரணங்கள் இதெல்லாம். அப்புறம் சனி பகவான். சனி பகவானுக்கு என்ன வேலைன்னா ஒரே வேலை தான், ஆயுளை எடுக்கிறது. ஆயுள்காரகன். அதனால தான் சனிக்கெல்லாம் பயந்துக்கிறது. 2.5 வருஷம் இருக்கிறதே அதிகம். அவர் தான் 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, இப்படி விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, ஜென்மச்சனி, வாக்குச்சனி, வாகனச்சனி, பாதச்சனி, நிறைய இருக்குது. அப்போது சனி இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குறார். சனி ஆயுளை கொடுக்கக்கூடியவர். ஆயுளுக்கு காரணம் அவர் தான், உடல் நலத்திற்கு. அப்போ அவர் வந்து அதனுடைய வேலையை பார்க்குறார். ராகு யோகக்காரகன். யோகத்தை, திடீர் யோகத்தை கொடுப்பவன் ராகு. கேது மோட்சக்காரகன். இறை வழிபாடு, ஆன்மீகம், தியானம், தவம், யோகம், ஜபம், இந்த மாதிரி மோட்சத்தை கொடுக்குறது கேது. எதுக்காக சொல்கிறேன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு. அதில் மிகவும் முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது, எளிமையான தெய்வம் குரு பகவான். குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருளை போக்குபவன் அர்த்தம். நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருளை போக்குவன் தான் குரு. அதனால தான் வாத்தியார, டீச்சர் எல்லாம் குருன்னு சொல்கிறோம். நமக்கு தெரியாத சொல்லிக் கொடுத்து நமக்கு அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி ஞானத்தை உபதேசிக்கிறார். அதுதான் குரு. இப்போ நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குருவுக்கு என்ன வேலைன்னா நான் சொன்ன மாதிரி அனைத்து விதமான காரியங்களுக்கும் அவர் பார்வை இருந்தால் தான் அது படும், அந்த காரியம் நடக்கும். குரு பார்வை இருக்கா பாருங்கள், அப்போ அந்த சூப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இருந்தாலுமே குரு அஷ்டமனமோ, குரு மூடமோ, குரு மறைவோ ஏற்பட்டிருந்தால் எந்த ஒரு நல்ல காரியமே நம்ம பண்ணுறதில்ல. குறிப்பாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், வீட்டில் திருமணம் வைக்கிறோம் அப்படின்னா அன்றைய தினத்தினுடைய கட்டத்தை பார்ப்பாங்க. நம்ம ஜாதகம் அப்படிங்கிறதுலாம் 2வது. அன்றைய தினத்தினுடைய கட்டத்தில் குரு பகவான் 7-8 குரு மறைஞ்சிருக்காரா, 12 குரு மறைஞ்சிருக்காரா, குரு பார்வை இருக்கா நம்ம வைக்கிற லக்னத்திற்கு, இப்படியெல்லாம் குருவை வைத்துத்தான் அனைத்து காரியங்களுமே தீர்மானிக்கப்படுகிறது. குருவில்லா வித்தை பால். குருவில்லைன்னா அந்த கல்வி பால். குருவில்லாத ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது பாலாக போயிடும். இப்போ அதனால தான் 9 குரு. குருவை பற்றி ஏன்னா நவகிரகத்தில் குரு மட்டும்தான் எல்லாருடைய நட்பு, எல்லா நட்பு கிரகமாக வச்சுருப்பார். மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம், நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் குரு. அப்பேற்பட்ட அந்த குரு பகவானை பற்றி சொல்லிடுமோனா நிறையா சொல்லலாம். அவருக்கு பிடித்த வண்ணம் மஞ்சள் கலர். அவருடைய திசை வடக்கு. அதனால தான் வடக்கு வாசல் வீடு வச்சு கட்டுறது குபேரனுடைய திசை. இப்போது அந்த குரு பகவானுக்கு பிடித்த புஷ்பம் முல்லை மலர், சுண்டல் கடலை, இதெல்லாம் அவரை திருப்தி பண்ணுறதுக்காக நம்ம இந்த பொருட்களை எல்லாம் இந்த குரு தோஷம் உள்ளவர்கள் குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு சென்று இதெல்லாம் சமர்ப்பித்து நம்ம குரு பகவானை வழிபட்டு வருகிறோம். அப்போது ஒரு இடத்துல வந்து குரு பகவான் அப்படிங்கிற பார்வைப்பட்டால் அந்த இடம் மிகவும் மோசமாக இடமாக இருந்தாலும் அந்த இடம் சுபிட்சம் பெறும் அப்படிங்கிறது மிகச்சிறப்பு. நிறைய சொல்லிகிட்டே போகலாம் குரு பகவானை பற்றி சொன்னால். அப்பேற்பட்ட இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறத நடக்குது. அதாவது ஒரு குருவனுடைய ஒரு ராசியில் தங்கக்கூடிய நேரம், காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஆண்டு காலம். அந்த 1 ஆண்டு காலத்தில் நேராக நேர்பார்வை, நேர்கொண்ட பார்வையாக இருக்கிறதுங்கிறது வேறு. பட் ஆனால் வக்ர பார்வை, வக்ரகதிங்கும்போது திரும்பி நின்று பார்க்குறார். அப்போ பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். அந்த வக்ரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
10/10/2024 வியாழக்கிழமை என்றைக்கு ஆரம்பிக்குது இந்த வக்கரம் அப்படிங்கிறது. அப்புறம் என்றைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2/2025 அன்றைய தினம் நிறைவு பெறுது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். இந்த 3 மாத காலங்களில் 116 தினங்களில் இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்பார்ந்த மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனராசி நேயர்கள், இந்த மிதுனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு வக்கர பலாபலன்கள், அதாவது வக்கர ஸ்தான பலாபலன்கள்னு சொல்லுவாங்க. பயிற்சின்னு சொல்ல முடியாது. பயிற்சினா ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போனால் தான் பயிற்சி. நான் முதல்ல சொன்ன மாதிரி குரு பகவான் ரிஷபத்தில் தான் இருக்கார். ஆனால் வக்கரமாக திரும்பி உட்காந்துருக்கார். திரும்பி உட்காந்து பார்க்கும் பொழுது என்ன நன்மைகள்? இவ்வளோ நாளாக 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது வக்கரமாக 2ஆம் ஸ்தானமாக உங்கள் பார்வையை பார்க்குறார். இப்போ குடும்பம், வாக்கு, தனஸ்தானாதிபதி அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வரார். அது மிகச்சிறப்பு. நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. எதிர்பாராத திருப்பங்கள், முன்னேற்றங்கள். நம்ம எப்போவோ யாருக்கோ எங்கேயோ கடன் கொடுத்துருப்போம், அந்த பணம் வராது, நம்ம ஏமாத்திட்டோம் அப்படின்னு நினச்சிருந்ததெல்லாம் திரும்பி அவங்களே கொண்டு கொடுத்துட்டு, சாரி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, மன்னிச்சுங்க, உங்கள் பணம் எனக்கு வேண்டாம் இருந்தாங்க அப்படின்னு வட்டியும் முதலமாக திருப்பி தரக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும். கொடுத்த கடன் திரும்பி வரும். பேச்சுவார்த்தைகளின் மூலமாக பல காரியங்களையும் சாதிக்கலாம். அதாவது கனிவாக பேசி இவங்கள்ட்ட இப்படி பேசினா தான் இந்த காரியம் நடக்கும், அந்த காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எப்பேற்பட்ட கோபக்காரராக இருந்தாலும் பேச்சில் கனிவும் படைவும் தன்யமும் ஏற்பட்டு காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் விளங்குது. அதே மாதிரி இவ்வளோ நாட்களாக இருந்து வந்த இந்த விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சேமிப்புகள் எல்லாம் எடுத்து வச்ச டெபாசிட்டு, சேர்த்து வச்ச நகை, பொருள், இடம் இதெல்லாம் விற்று அடமானம் வச்சு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் விலகி அதெல்லாம் மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதிலிருந்து வெளியில் வந்து மீட்டு எடுத்து நாம் மீண்டும் அதே இடத்துல வைக்கக்கூடிய அமைப்புங்கிறதையும் கொடுப்பார். முதலுடைய வீட்டில் குரு 2ஆம் இடமாக வர்றதுனால உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள், இந்த மாதிரியெல்லாம் பாடசாலைகள் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கும் அதில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் படிக்கக்கூடியவர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நன்மை அப்படிங்கிறது இந்த குரு வக்கர பலனில் ஏற்படுது. அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்ததாக புத பகவானுடைய வேலை ஆடிட்டிங், கணக்கு வழக்கு, அக்கௌண்டன்ட், எழுத்துத்துறை, ரைட்டிங், கதை எழுதுறது, சினிமா கதை எழுதுறது, புஸ்தகங்கள் எழுதுறது, கதாசிரியர்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி புராணங்கள், இதிகாசங்கள், எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை இந்த வக்கர பலாபலன்கள் கொடுக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனல், சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அது எதுவாக இருந்தாலும் சரி, தொழிற்கல்வியாக இருக்கட்டும், ஃபீல்டு ஒர்க்காக இருக்கட்டும், அல்லது தியரியாக இருக்கட்டும், வாய்மொழி சொல்லாக இருக்கட்டும், பாடம் நடத்துகிறதா இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், பேராசிரியராக இருக்கட்டும், அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், பிறருக்கு தனக்கு தெரிந்ததை உபதேசிக்கக்கூடிய தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் பொருட்கள், மின்சார சம்பந்தமாக பணிபுரியக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஐடி, இன்ஜினியரிங், எலக்ட்ரிக் பொருட்கள் வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள், எலக்ட்ரிக் பொருட்கள் தயாரிப்பவர்கள், அழகு சாதன பொருட்கள், மின்சாதன பொருட்கள், மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த வக்கர பயிற்சி அப்படிங்கிறது அபரிவிதமான யோகத்தை கொடுக்கும். அதாவது மிதுன ராசியில் பிறந்திருந்து இந்த தொழிலை செய்யும் பொழுது மிகச்சிறப்பு, மிக ஒரு உன்னதமான அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறார். பொருளாதாரத்தில் மேன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. திருமணமானவர்களுக்கு, தம்பதிகளுக்கு அந்யோன்யமான உறவுகள் உண்டாகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். திருமண பிராப்தி, தடைபட்டு வந்த திருமணங்கள் கண்டிப்பாக இந்த வக்கர காலகட்டத்தில் நிச்சயிக்கப்படும். வெளியூர் பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். இருந்து வந்த மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள், பகை இதெல்லாம் விலகும். எதிரிகள் தொல்லைகள் தானே நீங்கும். கேட்ட இடத்துல கேட்ட காரியங்கள் தடையின்றி கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது. மனசிற்கு ஏற்ற மாதிரி சில காரியங்கள் நடக்கும். இவ்வளோ நாளாக மனதிற்கு வெறுப்பாக நடந்துன்ற காரியங்கள் இப்பொழுது மனதிற்கு பிடித்தமாக நடக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்குறார். அதே மாதிரி அவர் வக்கரகதி காலத்தில் ராசியில் செவ்வாயும் செஞ்சிருக்கிறதுனால பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், புதிய வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி அமைப்புகள், புதிய நிலம் வாங்கலாம், தோட்டம் அமைக்கலாம், இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறார். காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டாகுது. 10ஆம் இடத்துல ராகு வக்கரகதி காலத்தில், அதுவும் சிறப்பு. வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்க. மீனத்தில் ராகு இருக்கிறதால மீனம்னா கடலுக்கு, மீன் எங்கே இருக்கும்? கடலில், சமுத்திரத்தில் இருக்கும். அப்போது சமுத்திரம் தாண்டி போய் தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகளை உண்டாக்குறார். தொழிலில், வியாபாரத்தில் கூட்டு தொழில் அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும்.
அதாவது தனியாக செய்கிறதுக்கும் மற்றவங்களோட சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம். இப்போ கூட்டுத் தொழில் அப்படிங்கிறது கூட்டு வியாபார நன்மை. மிதுனராசினியர்கள் கூட்டுத் தொழில் செய்து இந்த வக்கரகதி காலத்தில் வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் எதிர்பாராத தனவரவு திருப்திகரமான ஒரு காரியங்கள் அப்படிங்கிறது உண்டாகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களும் முன்னேற்றத்தை அடையலாம். எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுங்கள். 116 தினங்களில் நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னா நம்ம தான் முட்டாள். ஆண்டவன் வாய்ப்பை கொடுப்பார். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதில் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். முதலீடுகள் செய்ய தகுந்த காலம். புத்திரர்கள் மூலமாக, குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். பொதுவாகவே இந்த மிதுனராசி அப்படின்னு எடுத்துட்டால் வக்கர பயிற்சி காலத்தில் 116 தினங்களில் ஒரு அபரிவிதமான யோகத்தை பெறக்கூடிய விதமாக தான் விளங்குறீங்க. ஒரு 95% நன்மைகள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இந்த வக்கர பயிற்சியில். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த வக்கர பயிற்சியினுடைய பலாபலன்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 90% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 95% நன்மைகளும், மற்றவர்களுக்கு 90% நன்மைகளும் ஏற்படுது. இது பொதுவான மிதுனராசி பலன்கள். அதுபோக நமது சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக பார்க்கணும். அதில் குரு பகவான் அனுகூலமாக இருக்குது, தசாபுத்தி பலன்கள் அனுகூலமாக இருக்கா, இதெல்லாம் பார்த்தால் இந்த வக்கர பலாபலன்களில் நடக்கக்கூடிய இந்த 116 தினங்களில் நாம் தான் ராஜா, எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். இப்போ சொந்த ஜாதகம் அப்படிங்கிறதையும் ஒரு தடவை இந்த டைமில் பார்த்துக்கணும். அப்படி பார்க்க விருப்பக்கூடிய அன்பர்கள் இந்த வீடியோவிலே ஸ்க்ராலிங்கில் எங்களுடைய தொலைபேசி எண்கள் வரும். தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொண்டு இந்த குரு வக்கர பலன்களுடைய முழு பலாபலன்களையும் பெற்று சகல நன்மைகளையும் அடைந்து வாழ்வாங்கு வாழ வேண்டுமாறு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.